வணக்கம். நேத்தைக்கு நம்ம மண்டேயோட மார்க்கெட் பத்தி ஃப்ரைடே வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ ஃப்ரைடே வீடியோல என்ன பார்த்துருந்தோமோ எக்ஸாக்ட்டா அதே பேட்டர்ன்ல அப்படியே தான் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. அது என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் எதிர்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம மண்டே ட்ரேட் பத்தி ஃப்ரைடே வீடியோல என்ன வீக்லி அனாலிசிஸ் வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா மண்டே மார்க்கெட் வந்து 26,050ங்கிற ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 50 ரேஞ்சுக்கு க்ளோஸாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து அப்படின்னு கொடுத்து 26,100 அதுக்கப்புறமா 26,180 வரைக்கும் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரியே தான் பர்ஃபெக்டா 26,050ங்கிற ரேஞ்சு கிட்ட 55 கிட்டங்கிற ரேஞ்சு கிட்ட ப்ரீ மார்க்கெட்ல ஓப்பனிங் கொடுத்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வந்து 180 டச் பண்ணிருக்கு. ஓகே, 26,180 நம்ம சொன்னபடியே 26,180ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. இது ஒரு சைட்வேஸ் இருந்திருந்தா கூட நம்மளோட ஓப்பனிங்கும் நம்மளோட க்ளோசிங்கும் பர்ஃபெக்டா இன்னைக்கு மேட்ச் ஆயிருக்கு 26,180ங்கிற ரேஞ்சில். ஓகே, ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் போகும்போது நம்ம வழக்கம் போது டெலிகிராம் சேனல்ல அப்பப்போ சேஞ்ச் இருக்கும்போது லைவ் அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. இதுல ஸ்கேல்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கேல்ப் பண்றதுக்காக சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேல இந்த ரேஞ்சை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்மளோட டார்கெட் தானே 26,180 ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே, 26,180 இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்திருந்தோம். ஆல்ரெடி எடுத்துட்டு 26,180 வரைக்கும் ஹோல்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த இதுல ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா டார்கெட்டா வந்து 26,180 சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெக்டிங் 26,170 to 80 அட்லீஸ்ட் டுடேங்கிறத ஒரு மணி போல டெலிகிராம்ல 120க்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை கண்டிப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பர்ஃபெக்டா அந்த டைரக்ஷன்ல அப்படிதான் மூவ் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சில இருந்து வெளியே வந்த உடனே டேரக்டா 26,180 நம்ம இன்னையோட ஃபைனல் லெவலில் சொல்லியிருக்கோமோ அதுல போய் டச் ஆகி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அது கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நம்ம கொடுத்த லெவலில் ப்ராப்பரா டச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னையோட ட்ரெண்டு. ஸோ நாளைக்கு இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கலாம், எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் நாம ஃப்ரைடே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் மண்டேவும் டியூஸ்டேவும் ஒரு பாசிட்டிவான அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. நாளைக்கும் இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் தொடரும் அப்படிங்கறது தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஸோ அது எதனாலங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வந்துடலாம். மார்க்கெட் இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து இப்படி வந்து இங்க சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் தான் இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை கண்டினியூ பண்ணா என்ன பண்ணும், தொடர்ந்து இந்த அப்ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் இந்த சோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இது கரெக்டா மிட்ல இருக்கு, அந்த சேனல் பேட்டர்னோட மிட்ல இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இதுதான் அந்த சேனல் பேட்டர்னோட கண்டினியூஷன். ஸோ இதுக்காக தான் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துக்க மேக்ஸிமம் 4,000 கூட இருக்கலாம். அது கண்டினியூ பட்சத்தில் இதை டச் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது அப் ட்ரெண்ட் தான். இது தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் டைம் ஃப்ரேம் மாத்தி பார்த்துடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தெரியும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு இதுல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ப்ராப்பரான டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, சரிதா? ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸா இருக்குல்ல. இந்த ஜோனுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்துல, பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இதுக்கு மேல போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து அப்டன் கொடுத்து இப்படி போகும். இதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் லெவலா இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல இல்ல இது மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல 26,300 to 310 ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இதை பிரேக் பண்ணணும் தான் எதிர்பார்க்குறேன். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 26,300 to 310 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல இருந்தும் தொடர்ந்து அப்டன் போடணும்னா அடுத்த டார்கெட்லாம் ரொம்ப ஹையா தான் இருக்கு. இதுக்கு இடையில எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, நல்ல ப்ரீவியஸ் ஹை அங்கே தான் இருக்கு, ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 400 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல புல்லிஷான ட்ரெண்ட் கிடைக்கும் போது இதுல இருந்து 400 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது டைம் ஃப்ரேம் கம்மி பார்த்துருவோம். ஸோ இப்படிதான். ஓகே, இதுல இருந்து இந்த ஜோன்ல இருந்து அப்டன் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது 26,200 180ங்கிற ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆகும்போது 200 பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலா 26,250 260ங்கிற ரேஞ்சுக்கும் அடுத்து 26,320 300 to 320ங்கிற ரேஞ்சுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது, இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து
400 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட். இதை பிரேக் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்குறேன். பிரேக் பண்ண முடிச்சதுல 300ம் 400ம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கலாம் நாளைக்கு. சப்போஸ் ஒருவேளை நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல, இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கல, அதுக்கு இன்னும் டைம் எடுக்குது, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா இன்னையோட ஓப்பனிங் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் இது வரைக்கும் வரது ட்ரை பண்ணலாம். 26,050 ரேஞ்ச் வரைக்கும் வர ட்ரை பண்ணலாம். மேபி அதையும் தாண்டி ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது இது வரைக்கும் வரலாம். வந்துச்சுன்னா 26,050 வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்தில் 26,050 வரைக்கும் வேணா வரலாம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே போகும் பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு ட்ரெண்ட் புல்லிஷாக தான் கண்டினியூ ஆக போகுது. இதை பிரேக் அவுட் பண்ணணும். இதுதான் முக்கியமானது. ஒரு நாளைக்கு இதை பிரேக் அவுட் பண்ணதா இல்லையான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலா 26,250, 300, 400 அப்படிங்கிறத நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் மேக்ஸிமம் எக்ஸ்பைரி இந்த 300, 320 அப்படிங்கிற ரேஞ்சு கிட்ட தான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, ஸோ இந்த ஜோன் கிட்ட தான் மேக்ஸிமம் எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ லைவ் அப்டேட் தொடர்ந்து டெலிகிராம் சேனல்ல, டெலிகிராம் ப்ரீமியம் சேனல்லையும் நாங்கள் சேனல்லையும் லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து மார்க்கெட் டைம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.